வணக்கங்க. எல்பத்தியல் உலக செய்திகளுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரை முடிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை சீக்கிரமா பண்ணுங்க, ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கு, அதாவது த கிளாக் இஸ் டிக்கிங் அப்படின்னு ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. அதே நேரம் வாஷிங்டனும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுடைய எரிசக்தி கட்டமைப்புகள் மேல வான்வழி தாக்குதல் நடத்த பிளான் பண்றதா செய்திகள் வெளியாகி இருக்கு. ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற சமூக வலைதளத்துல ஈரான் சீக்கிரமாவே காரியத்துல இறங்குறது நல்லது, இல்லனா அவங்கள மிஞ்சுறதுக்கு எதுவுமே இருக்காது, ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு போஸ்ட் போட்டிருக்காரு. இதுக்கு பதிலடியா ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் அமெரிக்கா இஸ்ரேலோட எந்த ஒரு புதிய அக்கிரமத்தையும் எதிர்கொள்ள முழுசா தயாரா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில இந்த தொடர் மோதல்னால உலக பொருளாதார வளர்ச்சி குறையும், உலக அளவுல பணவீக்கம் பயங்கரமா இருக்கும்னு IMF எச்சரிச்சிருக்காங்க. தைவான் விஷயம் AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் வரிகள் சம்பந்தமான பதட்டத்தை குறைக்கவும் வர்த்தக உறவுகளை சீரமைக்கவும் ட்ரம்ப்பும் ஷி ஜின்பிங்கும் பெய்ஜிங்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. உலக எரிசக்தி பாதுகாப்புக்காக ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்து வைக்க தூதரக ரீதியா உதவி செய்யறோன்னு ஷி ஜின்பிங் சொல்லியிருக்காரு. அதோட சீனா ஈரானுக்கு எந்த ஒரு ராணுவ தளவாடங்களையும் சப்ளை பண்ண மாட்டோம்னு அமெரிக்காக்கு உறுதி அளிச்சிருக்கு. இந்த அமெரிக்கா தூதுக்குழுவுல டெஸ்லாவோட இலான் மஸ்க், என்விடியா சிப் டிசைனிங் நிறுவனத்தோட ஜென்சன் ஹுவாங் போன்ற டாப் டெக்னாலஜி தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அரசியல் கூட்டத்துல எதுக்குங்க டெக்னாலஜி ஆளுங்க, அவங்களுடைய புதிய உலக ஒழுங்கு, அதாவது த நியூ வேர்ல்ட் ஆர்டர் மேல இன்னும் நல்ல கட்டுப்பாடு வரணுங்கிறதுக்காக அட்வான்ஸ்ட் AI அமல்படுத்த பிளான் பண்றாங்களோ அப்படின்ட்டு கேள்விகளும் எழும்புது. அடுத்ததா நியூ டெல்லியில நடந்த பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை பத்தி பார்ப்போம். மேற்கு ஆசியா போர் விஷயத்துல நாடுகளுக்குள்ள இருக்கிற ஆழமான கருத்து வேறுபாடுகள் காரணமா இந்த மாநாடு எந்த ஒரு கூட்டு பிரகடனமோ, அதாவது ஜாயிண்ட் டிக்ளரேஷனோ இல்லாம முடிஞ்சதா சொல்லப்படுது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கின இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் S. ஜெய்சங்கர் உலக ஒழுங்குமுறை, அதாவது குளோபல் ஆர்டருக்கு அமைதியும் பாதுகாப்பும் தான் ரொம்ப முக்கியமான தூண்களா இருக்குன்னு பேசினாரு. ஆனா திட்டமிட்டு உருவாக்கப்படுற இந்த குழப்பங்கள் மூலமா உலகம் ஒரு போலியான அமைதியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. UK குடிமக்கள் தங்களுடைய மொபைல் மூலமா பொது சேவைகளை பாதுகாப்பா பயன்படுத்துறத நவீனப்படுத்த ஒரு தேசிய டிஜிட்டல் ID கொண்டு வர போறதா மன்னர் 3ஆம் சார்லஸ் அறிவிச்சிருக்காரு. ஆனா 30 லட்சம் பேர் கையெழுத்திட்ட மனு மற்றும் டேட்டா பிரைவசி எதிர்ப்பு காரணமா அரசாங்கம் இந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்தி இருக்காங்க. இப்போதைக்கு இந்த திட்டம் கட்டாயமா இல்ல, விருப்பப்பட்டா பண்ணிக்கலான்ட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இத கட்டாயமாக்குறதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாதுங்க. இஸ்ரேல் நாடு மே மாதம் 14ஆம் தேதி 1948ஆம் ஆண்டுல உருவானாலும் எபிரேய நாட்காட்டிப்படி தங்களுடைய 78வது சுதந்திர தினத்தை 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிகள்ல கொண்டாடினாங்க. அதே போல 1967ஆம் ஆண்டுல எருசலேம் நகரம் மீண்டும் இணைக்கப்பட்டதை குறிக்கும் நாள் தான் ஜெருசலேம் தினம். இது 2026ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிகள்ல வந்துச்சு. சரிங்க, இதெல்லாம் நடந்தா நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு தோணுதா? இதெல்லாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் தாங்க ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, அத்திமரத்தினாலே ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது அதன் வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படின்ட்டு சொன்னாரு. சிலர் இந்த வேதாகம தீர்க்க தரிசனத்தை இஸ்ரேல் வரலாற்றோட தொடர்பு இருக்கிற இந்த கடைசி நாட்களுடைய அடையாளங்களுக்காகவும் பார்க்கிறாங்க. அமெரிக்காவுடைய 250வது ஆண்டு விழா மற்றும் யூத அமெரிக்க பாரம்பரிய மாதத்தை குறிக்கிற பிரகடனத்துல டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை இரவையும் சனிக்கிழமையையும் ஷபாத் 250 அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காரு. அமெரிக்கர்கள் எல்லாரும் ஓய்வெடுக்கவும் சிந்திக்கவும் சர்வ வல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தவும் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அழைப்பா இருக்கு. இது ஏதோ ஒரு தேசிய ஜெப நாள், அதாவது நேஷனல் டே ஆஃப் பிரேயர் கிடையாதுங்க. இது ஒரு தேசமே ஓய்வெடுக்கிற நாள்.
அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே எந்த ஒரு அதிபரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இருளான காலகட்டத்துல ஒரு அதிபர் ஒரு தேசத்தையே கடவுளுடைய ஓய்வு நாளுக்கு திரும்புங்க அப்படின்னு கூப்பிடுறது ஒரு தற்செயலான விஷயம் கிடையாதுங்க. சமீபத்துல நடந்த அமெரிக்கா ரீட்ஸ் த பைபிள் மேரத்தன் நிகழ்வும் இந்த தேசிய ஷபாத் அழைப்பும் பூர்வ கால யோசியா ராஜாவுடைய கதையை பின்பற்றுவது போல இருக்கு. யோசியா ராஜாவுடைய நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் வேதம் வாசித்தல், மனம் திரும்புதல், உடன்படிக்கையை புதுப்பித்தல் மற்றும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை அனுபவிச்சது போல அமெரிக்காவும் இப்போ ஒரு மாற்றத்துக்கு தயாராகுது. அடுத்ததா இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருத்தர் தன்னுடைய சீருடையில மேசியா பேட்ச குத்தி இருந்ததால ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேல் பாதுகாப்பு படை அவரை சிறைச்சாலையில அடைச்சிருக்காங்க. இது ஐடிஎஃப்ஐயோ அல்லது அதோடைய மதிப்புகளையோ பிரதிபலிக்கல அப்படின்னு ராணுவம் சொல்லியிருக்கு. தேவன் இஸ்ரேலுக்கு வாக்கு பண்ண தேசத்துல நின்னு சண்டை போட்டாலும் வீரர்கள் தங்களோட யூத மெசியானிய நம்பிக்கைய வெளிப்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆலய படங்கள் போடுறதுக்கும் தடை இருக்கு. 2024 பிப்ரவரி மாசம் காசா நகரத்துக்கு பக்கத்துல எருசலேம் தேவாலயத்தின் படத்தோட சீக்கிரமே நம் நாட்களில் அதாவது சூன் இன் அவர் டேஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருந்த பேட்ச்கள் வீரர்களிடம் காணப்படுறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கிடையில ரபி எலியாஹூ எருசலேம் டெம்பிள் மவுண்ட்ல ஒரு யூத ஜெப ஆலயத்தை கட்டுறதுக்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தி இருக்காரு. அங்க யூதர்கள் ஜெபம் செய்யற கொள்கைகளை மாத்தணும்னு கெனசெட் இஸ்ரேல் நாடாளுமன்றத்துக்கிட்ட வலியுறுத்தி இருக்காரு. தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டமர் பென் கிவிர் ஜெருசலேம் தினம் அன்று அந்த வளாகத்துக்கு போய் அங்க இஸ்ரேலுக்கு தான் முழு அதிகாரமும் இருக்குன்ட்டு உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அமெரிக்கா பாதுகாப்புத்துறை UFO ஃபைல்களை இன்னும் தீர்க்கப்படாதவை அப்படின்ட்டு சொல்லுது. ஆனா வேதாகமம் இவங்களை நெஃபிலிம்கள் அப்படின்ட்டு சொல்லுது. ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல பூமியில தோன்றி மனுஷகுமாரத்திகளோடு கூட வாழ்ந்த விழுந்து போன தூதர்களை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல இஸ்ரேலிய உளவுக்காரர்கள் கானான் தேசத்துல இவங்கள ராட்சதர்களா பார்த்ததா சொல்றாங்க. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் இதோட இன்னொரு பரிமாணத்தையும் காட்டுது. அங்க பரலோக சேனைகள் யுத்த காலத்துல சண்டை போட்டுதான் வருது. அதுல வானத்திலிருந்து யுத்தம் நடந்தது. நட்சத்திரங்கள் தங்கள் பாதைகளிலிருந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணின. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் கர்த்தருக்கு துணையாக வராதபடியினால் மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார் அப்படின்ட்டு அந்த வசனங்கள் சொல்லுது. யூத தல்முத் இந்த நெஃபிலிம்களை மேசியாவின் காலத்தோடு ஒப்பிடுது. அதுக்கு பார் நெஃப்லி அதாவது விழுந்தவனின் மகன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஜெமாட்ரியா என்ற யூத எண் கணித முறையின்படி பார்த்தா பார் நெஃப்லி மற்றும் பென் ஈசாய் தாவீது ராஜாவின் தகப்பனான ஈசாயின் மகன் என்ற 2 வார்த்தைகளுடைய மதிப்பு 372 ஆகும். இதனால விழுந்து போனவர்களுடைய வருகையும் தாவீது வம்சத்தின் மேசியாவின் வருகையும் ஒரே காலகட்டத்தை தான் குறிக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. பென்டகன் ஆய்வாளர்கள், பைலட்ஸ், விண்வெளி வீரர்களும் பார்த்த இந்த UFO காட்சிகளுக்கு எங்களால விளக்கம் சொல்ல முடியலன்னு கைகளை விரிக்கிறாங்க. ஆனா பைபிளும் யூத பாரம்பரியமும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இத பத்தி பேசியிருக்கு. இந்த ஏலியன்ஸ் மற்றும் UFO கதைகள் எல்லாமே பின்னாட்கள்ல சபையின் ரகசிய வருகை நடக்கும்போது அது ஒரு ஏமாற்று வேலைனோ ஏலியன்ஸ் தான் சிலரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னோ ஜனங்களை நம்ப வைக்க போற ஒரு பெரிய வஞ்சனை. அடுத்ததா ஏதேன் தோட்டத்துக்கு பாய்ந்ததும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லையா அமைஞ்சதும் உலகத்தோட முதல் நாகரிகங்கள் தோன்ற காரணமா இருந்ததுமான ஒரு நதி இப்ப வற்றி போயிட்டு இருக்கு. இதுதான் அழிய போற ஐப்ராத் நதி அதாவது யூப்ரட்டிஸ் ரிவர். இந்த விஷயங்கள்லாம் இந்த நாட்கள்ல நடக்கும்ட்டு வேதாகமம் முன்னாடியே சொல்லிடுச்சுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்துல தேவனுடைய கோபாக்கினை நிறைந்த கலசங்களை பற்றி வாசிக்கிறோம். 6ஆம் தூதன் தன் கலசத்தை ஐப்ராத் நதியின் மேல் ஊற்றும் போது என்ன நடக்கும்னு பைபிளே சொல்லுதுங்க. அது என்னன்னா 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்போது கிழக்கில் இருந்தவரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்படின்னு சொல்லுதுங்க. இவ்வளோ விஷயங்களை பாக்குறோங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த உலகமே கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கு. ஆனா நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்கோமா? இத பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜி. ஜேசன் சாமியல்.